திகட சக்கர செம்முகம் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர மணியாவுரே விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவார் விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவார் மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற இராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகுஞ்சவள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி போதமுரு சூத முனி புகன்ற காந்த புகழ்கடலில் படிந்ததனும் பொருளாதான மேதகுவன் புனலருந்தி வையம் வையதுயர் பரவியனு வெம்மை தீரம் தாதவுள் பூம்புளிர் காஞ்சி குவட்டில் ஏறி சலதி அமுதின நிகழ்ந்த தமிழகான காதல் மழை பொழிந்த அருக்கொண்டாலான கச்சியப்பன் பாதமலர் உச்சி வைப்பார் திருச்சிற்றம்பலம் இதத்தையே மிக பாடும் அடியார்கள் குடியாக இதத்தை மிக பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தொழ நின்ற பரஞ்சோதி வயிலுமிடம் வேதத்தின் மந்திரத்தால் வன்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டால் புள்ளிருக்கு வேடூரே செடியாய உடல் வீர்பான் தீவினை கோர் மருந்தாவ பொடியாடி கடிமை செய்த புள்ளிருக்கு வேளூரையே கடியார்ந்த பொழிற்காளி கவுனியன் சம்பந்தன் சொல் மடியாது சொல்ல வல்லார்கில்லையா மறுபிறப்பே பார்வதி பதே அருளை வடிவாகிய அம்பலவாணனுடைய பெருங்கருணையினாலே இன்று கந்தபுராணத்திலே காவிரி நீங்குபடலம் காவிரி நீங்குபடலம் என்றால் அகத்திய முனிவருடைய குண்டிகையிலிருந்து கமண்டலத்திலிருந்து நீங்கிய படலம். காவிரி வந்த படலம் நமக்கு அகத்திய முனிவருடைய கமண்டலத்திலிருந்து காவிரி நீங்கியது, காவிரி நமக்கு வந்தது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல படலம் இந்த கந்தபுராணத்தில். இந்த நாட்டுக்கு நன்மை செய்த அருளாளர்கள் அதிகம். அதில் அகத்தியர் உண்டு. அகத்திய முனிவர் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அகத்திய முனிவர் தான் நதிகள், பல நதிகளை கொண்டு வந்தவர். தமிழை கொடுத்தவர் அவர் தான். தமிழுக்கு ஆசானவர் தான். அவர் தான் முருகப்பெருமாண்டத்தில் சிவபெருமாண்டத்தில் உபதேசம் பெற்று தமிழ் முனிவர்னே பேர் பெற்றவர். தமிழ் முனிவர் அவர் யதாஸ்தானம் முக்கியமானது புதிய மலை. அதனால அகத்திய முனிவர் இந்த நாட்டுக்கு நிறைய நன்மை செய்திருக்காரு. அவரை
திருப்புகொள்ள அருணகிரிநாத சுவாமி சிவபெருமானுக்கு சமானம்ங்கிறார். அகத்தி சிவபெருமானுக்கு சமானம். சிவபெருமானுக்கு சமானமா யாரும் கிடையாது. சிவனுக்கு சமானமான வேற யாருமே கிடையாது. இப்ப சூரியனுக்கு சமானமான ஒளி ஏதாவது இருக்கா? இல்லை இல்லை. தங்கத்துக்கு சமானமான உலோகம் இருக்கா? இல்லை இல்லை இல்லை. அதுபோல யாரும் சிவனுக்கு சமானமான கடவுள் யாரும் கிடையாது. இவருடைய ஒரு சிறப்பினாலே இவரை சிவனுக்கு சமானம்னு சொல்றது. ஆராய்ச்சி சிவனை நிகர் புதியவரை முனிவனகம் மகளயிறு செவி குளிர இனிய தமிழ் பகர்வோனே என்பது திருப்புகழ். அப்படி ஒரு சிறப்புள்ளவராகிய அகத்திய முனிவர் புதிய மலைக்கு புறப்பட்டார். அப்போது சிவபெருமானிடத்திலே நான் செல்லுகின்ற அந்த நாட்டிலே மழை இல்லாத காலம், தீர்த்தத்துக்கு ஏதாவது சிரமமா இருந்தா பூஜை பண்ண முடியாம போயிருக்கும். தீர்த்தத்துக்கு சிரமம் அப்பெல்லாம் இந்த போர் போடுறது தண்ணி இருக்கலாம் அந்த மாதிரிலாம் இல்லை இல்லை. மழை குளங்கள் ஆறு இருக்கும். அதனால தீர்த்தம் எனக்கு எப்போதும் கிடைக்கிற மாதிரி ஒரு தீர்த்தம் தர வேணும்னாரு. அதுக்கு சிவபெருமான் அங்கே 7 நதி வச்சிருக்காராம். கைலாயத்தில் 7 நதி. அதுல ஒரு நதி தான் இந்த பொன்னி நதி, காவிரி நதி. அதே அகத்திய முனிவருடைய கமண்டலத்தில் கொடுத்தாரு. கமண்டலம்னா காவிரி, அவ்வளவு பெரிய காவிரி அந்த கமண்டலத்துக்குள்ள அடக்கி வச்சிருக்காரு. அவ்வளவு பெரிய காவிரியே கமண்டலத்துக்குள்ள கண்டிச்சம்புக்குள்ள அடக்கி வச்சிருக்காரு. ஆமா ஆமா. அதோடு வந்தாரு. வருகின்ற வழியிலே விரிவலம் வாதாவி என்கின்ற அசுரர்களை காலி பண்ணினாரு. அதன் பிறகு குடகு மலையிலிருந்து அந்த கமண்டலத்தில் வச்சுட்டு பூஜை பண்றாரு. அந்த வில்வரன் வாதாவின்னு அசுரன் இருந்தான் பாரு, அசமிகையினுடைய புத்திரர்கள், பொல்லாத பயக வெகு முனிவர்களை காலி பண்ணவன். அந்த 2 விஷயம் அகத்திய முனிவர் காலி பண்ணார். முடவனை மூர்க்கன் கொன்றால் மூர்க்கனை முனிதான் கொள்ளும் என்பது விவேகானந்தர். அதனால அந்த 2 பேரும் அதனால இந்த அகத்திய முனிவரை தொடர்ந்தே வந்தாங்க. பரமகத்திய உயிர் போய் பேய் உருவத்தில் தொடர்ந்து வந்துட்டான். செங்கை உங்கிய தீர்த்த நீருடன் கொங்கின் பார்ச்சல புரிய மாமுனி மங்குகின்ற மைந்தர் நேருர அங்கன் மேவினார் அருந்தவத்தர் போல். தவமுள்ள ஒரு முனிவர் வேடத்துல பின்னாடியே போனார்களாம் அந்த 2 பேரும். நேரு மைந்தர்கள் 2 நீனிற காரின் மேனியர் கரங்கு கண்ணினர் தீர ஆற்றவன் சினந்தர் ஒல்லன ஆரவாரம் செய்து அணுகினாரும். அவையெல்லாம் பயங்கரமான சத்தத்தை போட்டுக்கொண்டு அகத்தியரை மிரட்டி கொண்டு பின்னாலே போயிருக்கிறான். அண்மையாக பக்கத்தில் நெருங்கி போறது. அகல்வர் மாமுனி கண்முன் எய்துவர் கறந்து காண்கிறார். விண்முகிக்குலை மேவியார்பரால் மண் இசைப்பினும் வருவர் சூழ்வரே. இப்படியாக அந்த 2 வயலும் அகத்திய முனிவருக்கு நிறைய துன்பம் கொடுத்துருக்கிறான். பேய் உருவத்தில் அதே பிரம்மகத்தின்னு சொல்றது. அதை இந்த பிரம்மகத்தியை நான் சிவபெருமான பூஜை பண்ணி போக்கி கொள்ளுவேன் என்று எண்ணினார் அகத்தியர். அதே போல அந்த குடகுல ஒரு பொருத்தமான இடத்துல சிவலிங்கத்தை நிறுவினார். அப்படி சிவலிங்கத்தை ஸ்தாபித்து சிவபெருமான பூஜை பண்ணினார். சிவ பூஜையினால்தான் சகல பாவங்களும் போகும்னு நம்முடைய நூல்கள் நிறைய சொல்லு. சிவலிங்க பூஜையினால்தான் எல்லா பாவங்களும் தொலையும் அப்படின்னு நம்முடைய நூல்கள். அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. எத்தனையோ ஆலயங்கள் இருக்கிறது. அதனாலே இப்படி இந்த பிரமகத்தியாகிய பாவத்தை சிவலிங்கம் தாபித்து சிவபெருமான பூஜை பண்ணினார். தூய குண்டிகை தோய அன்றிய சேய மாமல தீபம் தீம்புகை ஆய போனகம் ஆதியானவை ஏய மாற்றினார் இனிது தேடினார். விழிமதாகிய வரதர் வீயவே வழி இருந்திடு வஞ்சராதிகள் பழி அகன்றிட பரமந்தாள் மிதை அழிவில் அன்புடை அரிசித்தானரோ. மங்கை வாகனை மற்றும் பற்பகல் திங்களின்றிய சிறந்த பூசை செய்து அங்கன் மேவினான் அவன்கனாகிய துங்க வெம்பவம் தொலைந்து போயது. அதனால பிரம்மகத்தி முதலான பாவங்களை எல்லாம் சிவலிங்க பூஜையினாலே தீர்த்து கொள்ளலாம் என்று ஒரு நன்றாக காட்டினவர் ராமபுரம். அயோத்தி ராமன் ராமேஸ்வரத்தில் சிவலிங்கத்தை பூஜை பண்ணிட்டா ராவணனை கொன்ற பாதகத்தை போயிட்டு வந்தார். அவனு பிரம்மகத்தியா பின்னாடி பேயா வந்திருக்கிறாப்பா. அதே மாதிரி கும்பகர்ணன் திருவானக்காவல்லையும் இருந்தான். கும்பகர்ணன் திருவானக்காவலில் அந்த ரோட்டுக்கு மேற்கால ஒரு கோயில் நிறுவாரு. நீ பார்த்துருக்கியா? ரோட்டுக்கு மேற்கால ஒரு கோயில், முன்னாடி தெப்ப குளம், அது கரியமாலீஸ்வரர்னு பேரு. அங்கே கும்பகர்ணனுடைய பாவத்தை அங்கே போக்கிக்கிட்டாரு. அங்கே சிவபூஜை பண்ணி சிவபூஜை பண்ணலைன்னா பாவம் போகாது. சிவபூஜை பண்ணலைன்னா பாவம் போகாது. அதனால அவசியமா சிவபூஜை பண்ண வேணும். அதனால இப்படி குங்குல சிவலிங்கத்தை தாவித்து பூஜை பண்ணினார் அகத்தியது. அப்படி பண்ணினபடியினாலே அந்த பரமகத்தி அந்த 2 பேரும் ஓடிவிட்டார். அனையகாலையில் அறிய தீர்ந்தவள் முனிவன் செயல் முற்று நாடியே துணியல் நாரதன் தொல்லைவானவர் கிணியகமன் இருக்கை எழுதினான்.
தானு வெண்பதம் தன்னை உண்ணியே வேணுவாகிய வைத்தவஞ்சியும் சேனின் மன்னவன் செல்லு நாரதற்கான எல்லையில் கடல் வணங்கினான். அதனால இப்படி அகத்திய முனிவர் கொங்குல இருக்கிறாரு. நாரத முனிவர் நேராக சீர்காழிக்கு போனார். சீர்காழியில தான் இந்திரன் மூங்கில் வடிவமா இருந்து சிவபெருமான தவம் பண்ணிக்கிட்டு இருக்க. மூங்கில் மரமா இருந்துப்பா. அதனாலதான் அதுக்கு வேணுபுறம்னு வேணும்னா மூங்கில், வேணும்னா மூங்கில். இப்ப திருநெல்வேலி இருக்குது இல்ல நெல்லையப்பர் கோயில், அந்த மூங்கில் கிளியில தான் நெல்லையப்பர் முளைச்சாராம். அதனாலதான் அதுக்கு வேணுவனம்னு வேணுமா. இந்த வேணு கோபால்லாம் பேர் வைப்பாங்கல்ல, வேணும்னா மூங்கில் மூங்கில் புல்லாங்குழல்லாம் அதெல்லாம் செய்வார். அதனாலே இப்படி அந்த சீர்காழிக்கு போனார் நாரதர். அங்கதான் இந்திரன் சிவபெருமான பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். மூங்கில் வடிவமாக இருந்து அந்த பூஜை நேரத்துக்கு உருவத்தை எடுக்கிறது, பூஜை பண்ணிவிட்டு மறுபடியும் மூங்கில் வடிவமாகிடுது. சூரன் கண்டுபிடிச்சு விடுவாங்க. சூரனுக்கு பயந்து எழுதி மன்னவன் எடுத்து மார்புற தழுவி நந்திவ சார்ந்தியோவென உழுவல் அன்பினார் உரைப்ப வாசவன் தொழுத கையினான் எனைய சொல்லுவான். இன்று காரினன் அருளின் யானிவன் நந்துமேவினன் நாதன் பூசணைக்கு ஒன்றதுண்டு தீங் குறைப்பன் கேட்டியால் குன்ற மன்னதொரு குணத்தின் மேலையோர் கோதின் மாமலர் குடுவுதண்டலை கேது நீரிலை இறந்து வாடுமால் போதும் இல்லையால் பூஜை செய்வதற்கு இதரோ குறை என்று எம்பினான். ஏயால் இந்திரன் நந்தவனம் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தான். பல வகையான பூச்செடிகளை வச்சு அதில் மலர்களை பறித்து தினந்தோறும் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தான். அதுக்கு மழை இல்லை, தண்ணீர் இல்லை, ஆறும் இல்லை, தண்ணீர் இல்லை, மழை இல்லை. மழையை சூரமன்மனை நிறுத்தி விட்டாராம், பெய்யாது. அதனால அந்த நந்தனவனம் வாடி போச்சு. இப்படி வாடியபடியினாலே பூ கிடைக்கல. செடி வரைச்சுன்னா பூ எப்படி போகும்? அதனால பூ கிடைக்கல. பூ இல்லைன்னா பூசை இல்லை, பூ இல்லைன்னா பூசை கிடையாது. பூ தான் பூசைக்கு முதல் பொருள், பூவும் சலமும். அதனால நந்தனவனம் வாடி போச்சு, பூ இல்லை அப்படின்னு சொல்லி நாரதர்கிட்ட சொன்னான். இது வரையிலும் அதால பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ சில நாளா மழை இல்லாமையினாலே தண்ணீர் இல்லாமையினாலே நந்தனவனம் வாடி போச்சு, பூ கிடைக்கல, அதனால பூஜை பண்ண முடியல அப்படின்னு கவலைப்பட்டான். பூஜை பண்ண முடியலன்னு கவலைப்பட்டான். இன்னவை பலவும் கூறி இந்திரன் தவி சொல்லிட்டு முன்னுரை இருத்தித்தான் முனிவரன் பணியால் வைக அன்னதோர் அறிஞன் இன்னூர் அரசியல் பறவை ஈசன் தன்னருள் அதனால் வேணால் வருவது தளரேல் மண்ணும். நாரத முனிவர் இந்திரனுக்கு ஆசீர்வாதம் பண்ணினார். அதால் உன்னுடைய அரசு பதவி படையபடி உனக்கு கிடைக்க போகுது இந்திரலோகம், கவலைப்படாது அப்படின்னு. இந்திரலோகத்தை விட்டு இல்லை இங்கே வந்திருக்கிறேன் பூலோகத்துக்கு. இந்திரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வந்திருக்கா. ஆரணி சடையினானுக்கு அரிச்சனை புரிதற்குங்கோர் ஊருளதென்றே ஐய உரைத்தனை அதுவும் வரலை மாதிடும் காலையுண்டு வந்தத பரிசையெல்லாம் கூறுவன் கேட்டு என்ன கோமகரை குறைக்கலோட்டான். இப்போ பூசைக்கு தீர்த்தம் இல்லை, பூச்செடிக்கு தண்ணீர் இல்லைன்னு கவலைப்படுறீ அல்லவா, அதுவும் மாறி அது நந்தனவனத்துக்கு தண்ணீர் அது செழித்து அதிகமாக பூக்குவல் கிடைக்கிற மாதிரியான காலமும் வந்துருச்சுன்னார் நாரதர். அதுக்கு வழி சொன்னார். இந்த மாதிரி அகத்திய முனிவரானவர் வில்வலன் வாதாவி என்கின்ற 2 அசுரர்களை சங்காரம் பண்ணிட்டு கொங்குல குடகுல காவி என்கின்ற தீர்த்தத்தை சிவபெருமான் கொடுத்த தீர்த்தத்தை கொங்குல வைத்து கொண்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதை கவிழ்த்து விட்டா இங்க இந்த நந்தனவனத்துக்கு தண்ணீர் வந்துருக்காரு. இதான் காவிரி வந்த வரலாறு. குடகு மலையில குடகுல தான் கேள்விப்பட்டிருக்கியா? குடகுல தான் காவிரி உற்பத்தி அப்படின்னு சொன்ன போது இந்திரனுக்கு சந்தோஷம் வந்துச்சு. சந்தோஷம் வந்தா அகத்தியம் வைத்திருக்கிற தீர்த்தத்தை கவிழ்த்து விடுற நிமிஷம் சாமானியம் இல்லை. அவர்கிட்ட கேட்டு உத்தரவு கிட்ட அவராவிட்டா பரவாயில்ல. இப்படி சொன்னார் நாரதர். அது எப்படி சொன்னார்னா, அருந்தவ முனிவன் கொங்கின் அமலனை அரிசித்தங்கன் இருந்திடுகின்றான் நாடி ஏகினன் அவன் பாலாக பொருந்து குண்டிகையின் மண்ணு பொன்னியார் அதனை இங்கே வரும்பது எற்றின் உந்தன் மனக்குறை தீர்வந்தான் குறவனீர் உரைக்கரோடும் குறுமுனி புலர்ந்து வைத்த வரநதி தனை இக்காவில் வர வியப்பிடுமாறு என்கொல் பெருமணி உரைத்தி என்ன பேரமு நிறுத்தி ஏற்றி கரிமுக தேவை வேண்டி கவிழ்த்துதான் விரைந்தான். அதனாலே அகத்திய முனிவர் வைத்திருக்கிற அந்த கமண்டலத்தை கவிழ்த்து விட்டா இங்கே வரும் என்று சொன்னார். அதை கவிழ்த்து விடுவது சாமானியம் இல்லை, அது கவிழ்த்து விடுவதற்கும் ஒரு வழி சொல்ல வேண்டும். அந்த கமண்டலத்தை சாய்த்து விடுவதற்கு அவங்க தன்னுடைய சொந்த காரியத்துக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த கமண்டலத்தை புதிய மலைக்கு போய் அங்கிருந்து பூஜை பண்ணுறத சொந்தத்துக்காக வாங்கிட்டு வந்திருக்காரு. அது இடையில அவரை கேட்டாலும் கொடுக்க மாட்டார், கேட்டாலும் கொடுக்க மாட்டார். அதனால நான் சிவருமானிலிருந்து வாங்கியிருக்கேன், அது நான் புதிய மலையை கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிடுவார். அதை இப்படி கவிழ்த்து விட்டா ஒன்றும் பண்ண முடியாது.
கவிழ்த்தோட சாமானியமான சின்ன ஆள்லாம் கவிழ்த்து விட்டா போச்சு, தொலைச்சுடுவார். சாதாரணமான கவிழ்த்துட்டா என்ன ஆகும்? சாபத்தை போட்டுருவாரு, ஆளை காலி பண்ணிடுவார். அதனால என்ன பண்ணார் தெரியுமா? அதால வேற யாராலையும் அதை செய்ய முடியாது, நீ விநாயக பெருமான பூஜை பண்ண, உனக்கு அந்த குறை தீரும். அந்த காரியத்தை அவர் செஞ்சிருவார். விநாயக பெருமான பூஜை பண்ண கரிமுக தேவை வேண்டியும் கவிழ்த்துடும். அதனை கரி என்கின்ற யானை முகம் உள்ள விநாயக பெருமானை நீ பூஜை பண்ணினாயானால் அந்த காரியம் பூர்த்தி ஆகிடும்னாரு. அதிகபட்சம் எல்லா காரியங்களுக்கும் விநாயகரத்தை முதல்ல கும்பிடுறாங்க. எல்லா காரியங்களுக்கும் எந்த காரியத்துக்கும் முதல்ல விநாயகரத்தை எத்தனையோ கோடி காலமா எத்தனையோ மக்கள் கும்பிட்டு பலன் பெறுகிறார்கள். அதனாலதான் கணபதி பூஜை கைமேலுன்னு சொல்றது. கணபதி பூஜை கைமேலுன்னு சொல்றது. கணபதியும் மிக எளியவராக இருக்கிறார். எளியவராகனா புரியுதா? எல்லா இடங்கள்ல கண்ட இடங்கள்லாம் இருக்காரு. மற்ற ஜால் மாதிரி கராக்கியா ஒன்றும் இருக்கிறது இல்லை. டிக்கெட் வாங்கிக்கலாம் போக வேண்டியது, பிள்ளையாரை பார்க்க டிக்கெட் வாங்கிட்டு போக வேண்டியதில்லை. உண்டா இல்லையா? வழியில் இருக்கிறாரு, ஆத்தங்கரையில் இருக்கிறாரு, குளக்கரையில் இருக்கிறாரு, முச்சந்தியில் இருக்கிறாரு, கோயிலில் முன்னால் இருக்கிறாரு, பின்னால் இருக்கிறாரு, உள்ளுக்கு இருக்கிறாரு, குளத்துக்கரையில் இருக்கிறாரு, எல்லா இடங்களையும் இருக்காரு. உண்டா இல்லையா? இன்னும் இதுக்கு மேலே இன்னொரு நகைச்சியும் கேட்டீங்கன்னா உடனே பிள்ளையார உண்டு பண்ணிடலாம். பிள்ளையார பிடிக்கணும்னா ஒரு சாணத்தில் மஞ்சள் உடனே பிள்ளையார். இது மாதிரி வேற ஜாமியில் பண்ணுறது வழக்கம் இல்லை. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் 500 பிள்ளையார் வச்சிருக்காரு ஒரு வீட்டு. ஆமா, எதுல வேணாலும் செய்யலாம், உடனே பிள்ளையார். அதனாலே விநாயக பெருமான் சௌரமான் தான் விநாயகர், சௌரமான் தான் விநாயகர். சௌரமானுக்கும் விநாயகருக்கும் பேதம் இல்லை. ஆனால் அந்த சௌரமான் தான் சாதாரணமானவர்களும் ஒரு வழிபட்டு எளிமையா கும்பிட்டு பலன் தருவதற்காக அப்படி இருக்கிறார். சாதாரணமானவர்களும் கையால் ஒரு தோப்பு கண்ணம் போட்டால் போதும், ஒரு குட்டு போட்டால் போதும், கும்பிட்டு போட்டால் போதும், அதுக்கு அருள் பண்ணுறதுக்காக சிவபெருமான் அந்த வடிவத்தில் இருக்கிறார். விநாயகர் பெருமான் அவதாரம் எப்படி தெரியுமா? ஆதி காலத்தில் சிவபெருமானும் உமாதேவியும் சித்திரச்சாலை கைலாயத்தில் சித்திரச்சாலை இப்படி பார்த்துருந்தார். சித்திரச்சாலை இருந்தது, ஓவியங்கள் இருக்க மண்டபம், ஓவிய மண்டபம் எங்கே கைலாயத்தில். அது பார்வதி பரமேஸ்வரன் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தாங்க. அப்படி பார்த்துட்டு வர இடத்துல ஒரு இடத்துல பிரணவம் இருந்துச்சு, பிரணவம். அப்புறம் அதே பக்கத்தில் பஞ்சாட்சரம். இந்த 2 பிரணவத்தையும் பஞ்சாட்சரத்தையும் இந்த பிரணவத்தையும் உமாதேவியும் சிவபெருமானும் பார்த்தாங்க. அப்படி உத்து பார்த்தாங்க. உத்து பார்த்த போது அந்த ஓம்ங்கிற பிரணவத்தில் இந்த பஞ்சாட்சரம் சேர்ந்துச்சு. சேர்ந்த உடனே அது விநாயகர் வெளியில் வந்தார். விநாயகர் அவதாரத்தை பத்தியா அந்த மந்திரத்திலிருந்து யானை முகமா வெளியில் வந்தார். பிள்ளையாரு ஓங்காரம் தானப்பா, புரியுதாமா? பிள்ளையாரு இந்த ஒடிஞ்ச ஒவ்வொரு அப்படி சுற்றி வந்து இந்த துதிக்கையே இப்படி போட்டா ஓம். அதனாலே ஓங்காரம் தான் பிள்ளையாரே. பிள்ளையாரே ஓங்காரம் தான். மந்திரத்துக்கு முதலாக இருப்பது ஓங்காரம். எல்லா மந்திரத்துக்கும் முதல் மந்திரம் இது. ஓம் கணேசாய நமகா, ஓம் சுமுகாய நமகா, ஓம் சண்முகாய நமகா. எல்லாம் இந்த மந்திரத்தை முதல்ல சொல்லிட்டா அந்த மந்திரம் சொல்லணும். ஓம் கிரீம் கௌரியை நமகா. புரியுதா? எல்லா சாமிக்கும் எந்த மந்திரத்தை சொல்லுவாங்க? முதல் இதை சொல்லித்தான் அதை சொல்லுவோம். இதை சொல்லாம அந்த மந்திரத்தை சொல்ல வழக்கம் இல்லை, பவரும் இல்லை. இதை சொல்ல இல்லைன்னா பவர் இல்லை, இது சேர்ந்தாதான் பவர். அதனாலே அப்படி மந்திரங்களுக்கு முதலாக இருப்பது ஓங்காரம். பிராணிகளிலே முதலாக இருப்பது யானை. பிராணிகளிலே முதலாக இருப்பது எது? யானை. யானை முதலாக எதுவும் ஈராக என்பது பழமொழி. அதனால தெய்வங்களுக்கெல்லாம் முதலாக இருப்பது விநாயகர், தெய்வநாயகர். தெய்வங்களுக்கெல்லாம் மந்திரங்களுக்கு முதலாக இருப்பது ஓங்காரம். புரியுதா? பிராணிகளுக்கு முதலாக இருப்பது யானை, தெய்வங்களுக்கு முதலாக இருப்பது விநாயகர். அதனாலே அப்படி விநாயக பெருமானை எண்ணினால் காரியம் சித்தியாகும். அதனால விநாயகருக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? சித்தி விநாயகர். சித்தி விநாயகர், புத்தி விநாயகர், செல்ல விநாயகர், ஞான விநாயகர், எத்தனையோ விநாயகர் எல்லாம் விளங்குதா? அதனாலே அவருக்கு சக்தியே 2 சக்தி. விநாயகருக்கு 2 மனைவி. விநாயகருக்கு 2 மனைவி. பல பேருக்கு விநாயகர் கல்யாணம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. பல பேர் விநாயகருக்கு 2 மனைவி. ஒரு மனைவி சித்தி, இன்னொரு மனைவி புத்தி. திருமாருடைய புத்திரிகள் தான் சக்தி தான். அந்த சுவாமியினுடைய ஆற்றலைத்தான் பெண்ணுன்னு சொல்றோம், சக்தின்னு சொல்றோம். சுவாமியினுடைய ஆற்றல் இருக்குது பாரு, அந்த அருளைத்தான் சக்தின்னு சொல்றோம். அருளை சக்தின்னு சொல்றோம். அருளது சக்தியா, அருளது சக்தியா. அதனாலே சித்தி புத்தி அம்பா சமேத விக்னேஸ்வராய நமகா. விநாயகர் விக்கணங்களை உண்டு பண்ணும்போது விக்கணங்களை நீக்குவோம். வணங்குகின்றவர்களுக்கு நீக்குகிறாரு, வணங்காதவர்களுக்கு உண்டு பண்ணுகிறார் விநாயகர். அதனால விநாயகருடைய மகத்துவம் மிக பெருசு, மிக பெருசு. அப்ப விநாயகர் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தா
அந்த சமயத்தில் சேரமான் பெருமாளும் சுந்தரமூர்த்தி சுவாமியும் ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி நாங்கள் கைலாயத்துக்கு போகிறோம் அப்படின்னு. இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல முன்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க, யாரு முன்ன கைலாயத்துக்கு போகிறது அப்படின்னு. சேரமான் பெருமாள் நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனார், அவை பாட்டி 3 பேரும் சேர்ந்து கைலாயத்துக்கு முந்தி போகிறது யார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க கூடிய போது. அதில் சேரமான் சொன்னார் நான் போவேனாரு, சுந்தரன் நான் போவேனாரு, அப்போ நான் போவேனா எல்லாத்துக்கும். அப்படி பேசி அதில் கொஞ்சம் காலம் ஆச்சு. அப்படி காலான ஒரு பாடு ஒரு நாள் திருவஞ்சக்கடத்திலிருந்து சுந்தரமூர்த்தி சுவாமி யானையில் புறப்பட்டார். சேரமான் பெருமாள் குதிரையில் போனார் கைலாயத்துக்கு. அப்படி போவது இவளுக்கு தெரிஞ்சு போச்சு, யாருக்கு அவ்வைக்கு ஞானத்தினாலும் தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி நம்ம 3 பேரும் பேசிக்கிட்டோம். அப்படி பேசிய போகப்படியே இப்போ அவங்க 2 பேரும் கைலாயத்துக்கு புறப்பட்டாங்க. நம்ம அவங்களுக்கு முந்தி போகணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணா திருக்கோவலூர்ல பூஜை பண்ணிக்கிட்டார். திருக்கோவலூர் தெரியுமில்ல, திருக்கோவலூர் திருவண்ணாமலை பக்கம் திருக்கோவலூர். நீ போயியா? அங்கே பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தா விநாயகரை. அப்படி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் கைலாயத்துக்கு போறது அவனுக்கு ஞானத்தில் தெரிஞ்ச உடனே வேகமாக பூஜை பண்ணான். ஓம் ஜமாய நமக வேகந்தாய நமக பதாய நமக விஜயகநாய நமக லம்போதராய நமக ராஜாய நமக கணாதிவாய நமக அப்படின்னு வேகமாக பூஜை பண்ணான். உடனே விநாயகர் எந்திரிச்சிட்டாரு. கல்லு பிள்ளையாரா இருந்தவர் எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு ஏன் இந்த மாதிரி அவசரமா பூஜை பண்றாரு விநாயகர். அப்படி கேட்ட போது சொன்னா அவன் சொன்னா இந்த மாதிரி சமாச்சாரம் சாமி, நாங்கள் 3 பேரும் பேசிக்கிட்டேன். அவங்க உங்களுக்கு முந்தி நான் கைலாயத்துக்கு நான் போவேன்னு சொல்லியிருந்தேன், அதனால அவங்க 2 பேரும் புறப்பட்டாங்க, நான் கைலாயத்துக்கு போகணும்னா. அப்படியா? பொறுமையா பூஜை பண்ணா அவங்களுக்கு முந்தி உன்னை கொண்டு விடுறேன். அப்புறம் பொறுமையா பூஜை பண்ணேன். அப்புறம் பூஜை பண்ண உடனே என்ன பண்ணாரு விநாயகர் தெரியுமா? கைலாயத்துக்கு போகணுமான்னாரு. ஆமான்னா துதிக்கையில் உட்காருனா. துதிக்கையில் அப்படி திருப்பி கைலாயத்தில் விட்டார். துதிக்கையில் ஔவையார் விநாயகரை துதிக்கையில், அவர் துதிக்கையில் இருக்கு கைலாயத்தில். ஆமா ஆமா, அவ்வை விநாயகரை துதிக்கையில், அவ்வை விநாயகரை துதிக்கையில், விநாயகர் துதிக்கையிலே தூக்கி கைலாயத்தில் விட்டாரு அவ்வை. அதன் பிறகு 2 மணி நேரம் கழிச்சு சுந்தரமூர்த்தி சுவாமியும் சேரமான் பெருமாளும் போனார். யாரை மேலும் குதிரை மேலும். அதரம்பயிலூர தோழமை சேதல் கொண்டவரோடே முனாளினில் அடல் வெம்பரி மீறி மகை லைலையே அது எந்த உலாவாது பாடிய தேரகுங்குவை காவூன நாடதில் ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே என்பது திருப்புகழ். அப்படி போனார்கள். அதுக்கு முந்தைய அப்ப போய் அங்கே இருந்தா இவங்க 2 பேருக்கும் போனவங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி அப்ப எங்களுக்கு முந்தி வந்தான்னு கேட்டா இந்த 2 பேரும் கேட்டாங்க. அப்ப அவன் சொன்னா, பார்வதியினுடைய புத்திரனாகிய விநாயக பூர்வமான காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி நன்றாக அன்பு செய்கின்றவர்களுக்கு இந்த கைலாயத்துக்கு முன்ன வர்றது ஆச்சரியமானது. பார்வதி புத்திரனாகிய விநாயக பெருமான் நன்றாக அன்பு செய்து வழிபடுகின்றவர்களுக்கு முந்தி வர்றது ஒரு ஆச்சரியம் இல்லை. மதுர மொழி நல்லுமையார் முதல்வன் மலப்பரத்தை முதிர நிலைய வல்லார்க்கு அறிதோ முகில் போல் முழங்கி அதிர நடந்திடு யானை எந்தேறு அதன் பின் செல்லும் குதிரையும் காதன் கடவியும் காதன் குலமன்னனே அப்படின்னு வாங்க. அப்படி விநாயகர் பிரத்யேகமாக அருள் பண்ற சாமி தான். அதனாலதான் கணபதி பூஜை கை மேல். அது மேல கணபதி தான் கையிலே பழம் வச்சிருக்கிறார். கணபதின வேற எந்த சாமியும் கையில பழம் இல்லை, விநாயகர் கையிலே பழம் வச்சிருக்காரு. கைத்தலை நிறைகள் அப்பம் உடவல் ஊறி கப்பிய கறி முகம் கடிக்கும். அப்படி அதனால விநாயகரை நீ பூஜை பண்ண உனக்கு அந்த காரியத்தை செய்து கொடுப்பார் அப்படின்னு நாரத முனிவர் சொன்னார். அதே போல புனப்பெரும் குன்ற மன்ன கோதிலா அறிவன் இன்ன புனற்பினை இசைத்தலோடும் புறந்தரன் ஒருமை. இப்படி அகத்திய முனிவர் இப்படி எல்லாம் ஒரு நல்ல வழி சொன்ன முடியினாலே இந்திரனுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அதன் பிறகு கணிப்பில மகிழ்ச்சி காசிவன் சிறுவர் கொண்ட அணிப்பெரும் திருவநாட அடைந்தனன் போன்று சொல்வார். அதனால சூரபன்மன் பிடுங்கி கொண்ட அந்த தேவலோகம் இப்பொழுதே அவன் கைக்கு வந்தது போல நினைச்சான். அது இந்திரனுக்கு வந்தது போல இருந்தான். தேவலோகம் மறுபடி கிடைச்சி போச்சாவணும். எந்தை நீ எனையெல்லாம் எம்பினை அதனால் யான் உயிர்ந்தனன் கவலையாம் உருவினன் முனிவன் பாங்கர் வந்திடுமாறு ஈண்டு வரவுணர் அருளால் என்னே தந்திமா முகர்க்கு பூசை புரியுவன் தற்கோ என்றார். அருள்முனி இதனை கேட அன்னதே கருமவல்லே புரிகரி முகவர் கைய பூசனை என்று கூறி பரவி இமையோர் ஓரை பார்மிகை நிறுவிப்போந்து சுரரலாம் பரவுகின்ற தொல்லை அம்பலத்தில் உற்றார்.
அப்படி நாரத முனிவர் இந்திரனுக்கு இந்த வழியெல்லாம் சொல்லிவிட்டு அவர் செல்லுகின்ற இடத்துக்கு சென்று விட்டார். அதுக்கு மேலே விநாயகரை இந்திரன் பூஜை பண்றான். சேரலும் புனர்பவல்லோன் திங்களு அருங்கங்கை யாரோடு முடித்த அண்ணல் அருள்புரி முதல்வன் தன்னை மாரகல் மேனி கொண்டு வரன்முறை சாதித்தன்னான் சீரடி அமரதுவமான அரிசனை செய்து கொண்டார். அதனால விநாயக பெருமானை பிரதிஷ்டை பண்ணேன். அது இப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி விழா அப்படின்னு வச்சு இப்போ ரொம்ப விநாயகரை கேவலமாக கொண்டு வந்துட்டாங்க. எல்லாம் அரசியலில் விநாயகரை சேர்த்து எல்லாம் சும்மா பிராணிகள் எல்லாம் ஆடல் பாடல் வச்சு கண்ணாப்புண்ணான்னு பண்ணி பெரிய பெரிய அழகு பொருந்திய விநாயகரா பண்ணி அந்த விநாயகரை கடைசியில் கொண்டு போய் ஆற்றுல போடணும். பெரிய அபச்சாரம் உபசாரத்தை பண்ணி மறுபடியும் அவசாரத்தையும் பண்ணுகிறார். சாமியர் அழகாக பண்ணி அந்த விநாயகர்லாம் எப்படி பார்த்துக்க இவ்வளோ அருமையாக பண்ணுறான். அப்படி அருமையாக பண்ணி அந்த விநாயகருக்கு திறந்தோறும் பூஜை உபசாரம் எல்லாம் சிறப்பாக பண்ணி அதன் பிறகு அந்த விநாயகரை அவசாரம் பண்றான். கொண்டு போய் ஆற்றுல போட்டு கரைக்கிறான்னு பாவம். அது நாடு முழுவதும் நடக்குது. உலகம் முழுவதும் அது நடக்குது. அதெல்லாம் நமக்கு ரொம்ப புறம்பு பார்க்கும்போது பரிதாபமா இருக்குல்ல. அவ்வளவு பெரிய விநாயகரை அழகு பொருந்திய விநாயகரை ஆற்றுல ஊறி போடுறான். என்ன மாட்டா மனசு வருவோம். அதனாலே இப்படி விநாயகரை தாபிதம் செய்தான். அப்படி தாபித்து விநாயகருக்கு அபிஷேகத்தை பண்ணினான். பால் தயிர் முதலானவற்றையெல்லாம் அபிஷேகம் பண்ணி அதுக்கு மேலே பலகார வர்க்கங்கள்லாம் வச்சான். மாவு வர்க்கங்கள், பலகார வர்க்கங்கள், மாவு வர்க்கங்கள், கனி வர்க்கங்கள், அன்ன வர்க்கங்கள், கிழங்கு வர்க்கங்கள் அத்தனையும் விதம் பண்ணாங்க. சாத்விகமான உணவுகள், உயர்ந்த ரகமான உணவுகள், பலகார வர்க்கங்கள், சக்கரை பொங்கல் முதலான அந்த அன்ன வர்க்கங்கள், அதுக்கு மேல மாவு வர்க்கங்கள், கனி வர்க்கங்கள், இதெல்லாம் விநாயகர். அது பல இடங்கள்ல ரொம்ப நல்லா பாடுறாரு. இந்த விநாயகர் சோத்திரத்துல அருணகிரிநாதர் இக்கவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடனை எப்பொறி அவள் துவரை இளநீர் நெச்சில் வயர் ரப்ப வகை பச்சரிசி புட்டு வலை இடிப்பல் வகைன்னா புரியுதா? மாவு இடிப்பல் வகை தனி மூலம்னா கலந்து தனி மூலம் மிக்க அடிசில் கடலை. மிக்க அடிசில்ங்கிறதா பொங்கல் வகை. அடிசல்னா சோறு, சக்கரை பொங்கல், தயிர் சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், எலுமிச்சம் சாதம், இந்த வர்க்கங்கள். மிக்க அடி சிற்கடலை வச்சன மனக்கொழுது விக்கின சமர்த்தனு அருளாளி என்பது திருப்புகழ். அந்த மாதிரி நிறைய பாடல்களில் விநாயகர் சாப்பிட்ற பொருளெல்லாம் சொல்கிறாரு. அந்த மாதிரி விநாயகருக்கு பல வகையான வர்க்கங்களை எல்லாம் வச்சான். உணவு வர்க்கங்கள்லாம் வச்சா அதை எது சொல்கிறாரு? இக்கோடு தென்னங்காயும். இக்குன்னா கரும்பு. யானைக்கு கரும்பு பிடிக்கும். இக்கோடு தென்னங்காய் தான் தேங்காய். ஏனலில் இடிகின்றேனும். தினை மாவு. ஏனல்னா தினை மாவு எடுத்து அதை தேன் தந்து முருகனுக்கு வள்ளி எப்படி தான் கொடுத்தான். தினைமாவும் தேரும் பரிந்தளித்த வள்ளிக்குடியும் மணந்தோன் என்பது கந்தர் கழிவந்தார். அதனால அப்படி இடிகின்றேனும் முக்கணி பலவும். முக்கணின்னா பல மாவாடை. முக்கணி பலவும் பாகு வெள்ளப்பாகு மோதக முதலமுற்றும் துக்குறு மதுர மூலம் தொடக்கமும் சுவைத்தீம்பாரும் மிக்க பண்ணியமுமாக விருப்புற நிவேதித்தானால் இவ்வகை நிவேதித்தீவின் எம்பிரான் தன்னை ஏற்ற மைவரை அணையமினி மதகரி முகத்து தோன்றல் கப்பையோடு அனந்த கோடி கணநரை துவந்திச்சூட அவ்விடை விரைவாக தோன்ற அஞ்சினன் அமரர் போவான். இப்படி பூஜை பண்ணினான். அப்படி பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணி தோத்திரம் பண்ண விநாயகர் காட்சி இருந்தாருன்னா பெரிய மலை போன்ற உருவம். அது விநாயகர் மலை போன்ற உருவம். மூஷிக வாகனத்தில் சித்தி புத்தியோடு பூதகடங்கள் எல்லாம் புடைச்சூட காட்சினார். அதை கண்டு தேவேந்திரன் பயந்துட்டான். கத்தி இருந்தது, பயம் இருந்தது. அஞ்சலை மகவான் விநாயகர் சொன்னார், பயப்படாதேன்னார். ஐங்கர கடவுள் கூற நெஞ்சகம் துணுக்க நீங்கி நிறைந்தவர் உகை எய்தி உயிஞ்சன நின்று வள்ளல் உபயமா மலர்த்தாள் மீது செஞ்சவே சென்னி தீண்ட சென்று மனு வணக்கம் செய்தான். அப்படியால அஞ்சாதை என்று சொல்ல அதன் பிறகு கீழே விழுந்து வணங்கினான், தோத்திரம் பண்ணினான், வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் பேசினான். பூண்டிகள் அலங்க மார்வி பொன்னகர் கிரைவன் முக்கன்
ஆண்டகை திருவந்தாள் மேல் அன்போடு பணிந்து போற்ற நீண்டதோர் அருளால் நோக்கி நின்பெரும் பூசை கொண்டான் வேண்டிய பரிசு என்னென்றால் வேளமாமுகனை வந்தான். அதனால உன்னுடைய பூசையை கண்டு அன்பை கண்டு சந்தோஷத்தை அடைஞ்சு அவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அது விநாயகர். யாரே? இந்திரன் அது கேட்டைய எம்பிராருக்காக ஈண்டோர் நந்தனவனத்தை வைத்தேன் அன்னது நாரம் இன்றி செந்தல் உற்றாரன்னு தனகரன் தொடரால் வாய்ந்து விந்துகளானதன்னல் மேலிடு உரமே என்ன. அதனால சுவாமிக்காக சிவபெருமானுக்காக நந்தனவனத்தை வச்சேன். அதுல தண்ணீர் இல்லாம அவைகள் எல்லாம் வாடி விட்டன. அது பூக்கள் எல்லாம் பூக்காமல் போய்விட்டது. அதனால அது தலைத்து பூக்குமாறு எனக்கு ஒரு தீர்த்தத்தை இந்த வழியில கொண்டு வர வேண்டும் இந்திரன் கேட்டார். அதுக்கு விநாயகர் சொன்னாரு, கங்கை எங்க வர சொல்லட்டுமான்னாரு. ஆகாய கங்கைய கடலை இந்த பக்கம் வர சொல்லிட்டார். என்னதான் எந்தல்லையா எழுவரும் தரத்தி நீரும் முன்னுறத்தருவோம் வானம் முழுப்பெரும் கங்கைதானும் பண்ணதி பறவை எங்கன் விழித்துடும் பறவையாவும் புன்னுருவிற்கோ கொண்டு சொல்லுதி வேண்டி தந்தான். எந்த நதியை இங்க உனக்கு வர சொல்லட்டும் அப்படின்னாரு. அப்படின்னு சொன்ன போது இந்திரன் சொன்னான், தேவரீருக்கு ஒன்றும் அரிது கிடையாது, விநாயகருக்கு எதுவும் பெருசு இல்லை, விநாயகருக்கு எதுவும் பெருசு இல்லை, நமக்கு எல்லாம் பெருசு, அவனுக்கு எல்லாமே சின்னது. படைக்கிறது காக்கிறது அடிக்கிறது எல்லாமே சிறிய காரியம். அதனாலே இப்பொழுது சகத்துயர் வடபொன்மேறு சாரலின் நின்றும் போது மிகத்துயர் எவர்க்கும் செய்யும் ஐயவன் திருவச்சத்து மகத்துயர் விதியின்றைக்கு வருவித்த நிமலன் போற்றால் அகத்தியன் குங்கின்பால் வந்து அரிச்சனை புரிந்துமையும். அகத்திய முனிவர் குங்கிலே வந்து சிவபெருமானே பூஜை பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் பக்கத்திலே ஒரு கமண்டலத்துல காவிரி என்கிற தீர்த்தத்தை வச்சிருக்கிறார். காவிரி தீர்த்தத்தை கமண்டலத்துல வச்சு பக்கத்துல வச்சுக்கிட்டு சிவபெருமானை பூஜை பண்ணிட்டு இருக்கிறார். அந்த பாகசாதனின் மாற்றம் அன்னவன் தனது மாற்றோர் அணி கமண்டலத்தினுடைய பொன்னி என்று உரைக்கும் தீர்த்தம் பொருந்தியே இருந்திருந்தாய். காவிரிக்கு பொன்னின்னு ஒரு பெயர், காவிரிக்கு பொன்னி என்று ஒரு பெயர். நன்னதி அதனை நீ போய் ஞானமே கவிழ்த்து விட்டால் இன்னதோர் வனத்தின் நன்னு என் குறை தீரும். அதனால அந்த தீர்த்தத்தை கவிழ்த்து விட்டா என்னுடைய குறை தீரும், இந்த நந்தனவனுக்கு தீர்த்தம் வரும் அப்படின்னு சொன்னான். அப்படின்னு சொன்ன உடனே பாகசாதனி மாற்றம் பகர்தலும் பெருசீர்கின் நீ மாகையாரணத்து வள்ளல் மற்றது செய்துமென்ன ஓகையால் அவனை அங்க நெருங்கி போய் ஒல்லதென்னில் காகமாய் முனிவாளான கமண்டலம் இசைக்கிறான் அப்படின்னு இருக்கிறன்னு சொன்ன உடனே விநாயகர் அப்படியே செய்யுது அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லினா உடனே கொங்குல இருக்கிறார். இங்க இந்திரன்ட்ட சொன்னார் சீர்காழியிலே. அப்படி சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே அந்த கொங்குல அகத்திய முனிவர் கமண்டலத்துல காகமா உட்கார்ந்துருக்கிறார். அகத்திய முனிவர் கமண்டலத்துல காக வடிவமா உட்கார்ந்தார். அப்படி காக வடிவமா உட்கார்ந்துருக்கும் போது குங்கூரு முனிவன்பாங்கர் குன்னிகை மீது பொன்னி சங்கரன் அருளி வந்த தன்மையும் புனர்ப்பும் முன்னி ஐங்கரன் கொடியாய் நன்ன அகத்தியன் அவனன்றோரான் இங்கு ஒரு பறவை கொல்லாம் ஈட்டியது இருந்தான். அகத்திய முனிவருக்கு இது தெரியாது. விநாயகர் தான் காகமா வந்திருக்கிறாருன்னு அகத்தியருக்கு தெரியாது. அகத்தியது அதை எவ்வளவு பத்திரமாகவும் புதுசாகவும் அந்த தீர்த்தத்தை வச்சிருக்கிறாரு. சிவபெருமான்ட்ட வாங்கிட்டு வந்த தீர்த்தம் அதை பத்திரமா கொண்டு போய் அங்கே பொதியில சேர்த்து அதை எப்போதும் அந்த தீர்த்தத்தை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணணும் அப்படிலாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதனால அந்த தீர்த்தத்தை கமண்டலத்து மேலே காக உட்கார்ந்துருக்கிறத பார்த்தாரு அகத்தியர். அடே இது என்ன அசத்து காக இதுல வந்து உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, கையை ஓங்கினாரு. காகத்தை என்ன பண்ணுவார் சோ அப்படின்னா நம்ம சொல்லுவோம். அதை செய்தார் அகத்தியர். அண்டருக்கு அடக்கம் செய்த கயமுகத்தை உணர்ச்செற்றோன் குண்டிலே அதனை தள்ளி குளிர் உணர் கண்ணி என்ன பண்டையில் இசைதான் பாடிற்கு பரவி என்றான். அப்படி சொல்லி துரத்தினார அகத்தியர். அது துரத்தும் போது அவர் என்ன பண்ணாரு, அந்த காகமா இருந்த விநாயகர் ஒரு அமிழ்த்தினார். இது அந்த ஒரு அமிழ்த்து அப்படி நீ வாட்ட போன்றார் போட்டார் ஊற்றி விட்டார். எது கவனத்தை கவிழ்த்து விட்டார். அது சொல்றாரு பண்டையில் இசைவி செய்தான். பண்டையில் இசைவி செய்தார்னா அந்த காவிரியை சிவபெருமான் வந்து அகத்திய முனிவர் கொடுக்கும் போது அந்த காவிரியாகி பெண் காட்டாளா, நான் இந்த குருமுனியாகி அகத்தியனை விட்டு நீங்குவது எந்த காலம்னு காட்டாலும் அது ஒரு பொருத்தமான காலம் வரும். அப்பொழுது நீ போகணும்னு சொல்லுவ, நீ புறப்பட்டுருந்தாடா சுவாமி சொன்னாரா. அதே போல இப்பொழுது என்ன ஆச்சு, காகமா வந்த விநாயகர் கமண்டலத்தில் உட்கார்ந்தாரு. அகத்திய முனிவர் துரத்தினாரு. அவர் என்ன பண்ணாரு, அது ஒரு அவிழ்த்து விட்டு புறப்பட்டாரு.
புறப்பட்டதுக்காக. அப்படி ஆன உடனே என்னதும் காஞ்சி தண்ணில் எம்பிரான் உலகம் இருந்தார். விநாயகர் அந்த காவிரியை கை காட்டிட்டார். நீ வாட்டில் நேராக சீர்காழிக்கு போட்டார், நேராக சீர்காழிக்கு போட்டார் அந்த காவிரியை. அப்படி ஆன உடனே அந்த அந்த தீர்த்தம் எப்படி போச்சுன்னாரு, காஞ்சிபுரத்துல காமாட்சி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கம்பையாத்துல தீர்த்தம் வந்தது போல வேகமாக புறப்பட்டு கமண்டகத்தில் இருந்த தீர்த்தம் ஆறாக போகுதுப்பா. அவ்வளவு ஆசையா அதுக்குள்ள அடக்கி வச்சிருக்காரு. இது போல நம்ம ஆல விதைக்குள்ள ஆலமரம் இருப்பது போல, ஆல விதைக்குள்ள ஆலமரம் இருக்குது. ஆலமரம் கிளை அத்தனையும் அந்த விதைக்குள்ள இருக்குது. விதை எவ்வளவுப்பா அப்பா, அத்தனையும் இருப்பது போல அந்த கமண்டத்தில் அந்த காவிரி அடங்கி இருந்தது. இப்பொழுது கவிழ்த்து விட்டாரு. அதை வேகமா நீ போட்டார், பறந்து அது படர்ந்து விட்டது. படர்ந்தது காவிரி படர்ந்தது. அதே என்னலும் காஞ்சி நன்னில் எம்பிரான் உலகம் என்ற அன்னதன் அன்பு காட்ட அழைத்திட வந்த கம்பை நன்னதி போல குன்னும் ஞாலமும் நெடுங்காத்து பொன்னியார் உலகம் தன்னில் பொல்லன போர்ந்ததன்றே பெயர்தாலும் உமை நண்பிள்ளை பிள்ளையின் உருவனித்து பயிரது மறைநூல் வல்ல பார்ப்பன மகன் போச்சல்ல. இந்த காவிரி எந்த நாட்டுக்காக இந்த காவிரியை கவிழ்த்து விட்டதாக வரலாறு? சோழ நாட்டுக்கு. இந்த காவிரியை கவிழ்த்து விட்டது. இந்த காவிரி எந்த நாட்டுக்காக விநாயகர் கவிழ்த்து விட்டார்? யாராவது இந்த கதையை சொல்றானா? காவிரி நடுவர் மன்றங்கிறேன், அதுன்னு கட்டம் வழக்குங்கிறேன், என்னென்னும் கொண்டானா இந்த எடுத்து சொல்றானா? முடிச்சு விடுமே யாரும் சொல்றது இல்லையே, இதை நம்புறது இல்லையே. எல்லா நாட்டினா வந்துட்டானா இதை பத்தி நம்புறதும் கிடையாது. இவ்வளவு ஆதாரம் நமக்கு இருக்குது. இது அருணகிரிநாதர் சொல்றாரு நம்ம கடம்பூர் திருப்பூர்ல, கனகுடகில் நின்றகும் ரந்தரும் சங்கரன் குருமுனி கமண்டலம். கனகுடகில் புரியுதா? கனகுடகில் நின்றகும் ரந்தரும் சங்கரன் குருமுனி கமண்டலம் கொண்டு முன் கண்டிடம் கதிசை நதி வந்துடும் தென் கடம்பந்துறை பெருமாள். நம்ம கடம்பூர் திருப்பூர். இதெல்லாம் புரியுதா? அது எப்படி ஆதாரம் பாரு. கனகுடையில் நின்றகும் ரந்தரும் குன்றம் தந்தரும் சங்கரம் குருமுனி கமண்டலம் கொண்டு முன் கண்டிடும் கதிசை நதி வந்துடும் தென் கடம்பந்துறை பெருமாள். இதழும் பல கோலால பூசையும் ஓதலும் குணகாதார நீதியும் இரமும் குரு சீர்வாத சேவையும் மறவாத எழலம் புகழ் காவேரியால் விளை சோழ மண்டலம். கொங்கு நாட்டுக்கு கர்நாடகாவுக்காக காவிரி கவிழ்த்து விடல. கர்நாடகத்துக்கு காவிரி இல்லப்பா, சோழ நாட்டுக்காகத்தான் கவிழ்த்து விட்டது. காவிரி உற்பத்தியே சோழ நாட்டுக்காக. யாராவது சொல்றாங்க கேள்விப்பட்டீங்களா? இல்லை. அதனாலே இப்படியே படர்ந்தது, காவிரி படர்ந்தது. காவிரி படர்ந்த உடனே அகத்தியருக்கு ரொம்ப வேதனை வருத்தம். இந்த மாதிரி நம்ம சாமிகிட்ட வாழ்ந்து வந்த தீர்த்தத்தை இப்படி காகம் கவிழ்த்து விட்டதே அப்படின்னு எழுந்தாரு. எழுந்தா அந்த காக உருவத்தை நினைத்து ஒரு சின்ன பையன் மாதிரி ஓடினேன். அது விநாயகர் சின்ன பையன் மாதிரி ஓடினேன். அப்படி ஓடவும் என்னடா அநியாயமா இருக்கு, ஒரு காக்கா மாதிரி வந்தான், இப்போ ஒரு பையன் மாதிரி ஓடுறானே அப்படின்னு சொல்லி அதனால இவன் தேவனா இருப்பானா, அசுரனா இருப்பானா, கிண்ணரனா இருப்பானா, விஜயனா இருப்பானா, யாரா இருப்பா, இவனுக்கு இவ்வளவு குறும்பா அப்படின்னு சொல்லி வேகமா அவரை துரத்திக்கு கொள்ளாது. யாரு? அந்த பையன். தேவனும் அவனந்தானோ அரக்கனோ திரளின் மேலோன் யாவனோ அறிதல் சேர்த்தேன் இருந்துரு நதியை சிந்தி போவனோ சிறிதுமன்னா அகந்தையன் போலும் அம்மா யாவனோ வன்மதன் அருகு வன்முறை இருந்தான். விரைந்தவன் பின்னரேக மெய் வழிபாடு செய்வோர் அறந்தையின் இக்குங்கோன் வழிபாடு செய்வனுடைய துன்பத்தினுக்கோனாகி விநாயகன் அச்சுறு நீரன் போல இருந்தனன் போதலோடும் பயந்தவனை போல ஓடினானா. யாரு? அந்த பையன் ஓடினானா. இருகையும் கவித்தமாக்கி பிறந்தனன் முனிவன் சென்னி தொழப்புற தாக்க உண்ணி இப்படி கையை மடிச்சுட்டு போனாரா. யாரே? அந்த பயலை குட்ட. இந்த பயலை இப்படி கையை முடிச்சு குட்ட போனாரா. குட்டுவான் துணிந்து செல்லும் குறுமுனிக்கு அணியனாய் அவன் குட்ட போனாரா. போன அந்த குறுமுனிக்கு பக்கத்துல கிடைக்கிற மாதிரி இருப்பானா. கிட்டுவான் விசிப்பின் ஊடுகளதும் ஆகாயத்தை செல்வாரா. திசைகள் தோறும் முட்டுவான் பின்பு பாரின் முடுகுவான் அணையன் கைக்கு எட்டுவான் அப்புறம் சேயனாகி ஏகுவான் எவருக்கும் ஏகும். அதனால கிடைக்கிறாப்பல் இருக்கிறது. அப்புறம் தூரத்தில் போயிடுவான், ஆகாயத்தில் இருப்பா, அப்புறம் கிழக்கு இருப்பா, அப்புறம் மேற்கு இருப்பா. இப்படி ஆகால 8 திக்களையும் சுத்தன யாரு? அந்த பையன். இவர் அவனுக்கு பின்னாலேயே சுற்றி பார்த்தாரு, ஒன்றும் ஆகலை. அவனை பிடிக்க முடியல. யாரு?
அந்த பயலை பிடிக்க முடியல. யாரால? அகத்தியரால். இப்படி முனிவன் சீற்ற தலைமர யாண்டும் மேகி தப்பினன் திரிதலோடும் சாலவும் தளர்ச்சியை. எவ்வளவு தூரமான தொடர்ச்சிட்டு ஓடுறது, இந்த பயலை நம்மளால பிடிக்க முடியல அப்படின்னு அவர் கலத்துக்கிட்டார். யாரு? அகத்தியர் கலத்துக்கிட்டார். ஈரி செப்பரிதி வன்றன் மாயன் செய்வதன் இனியான் என்ன ஒப்பதன் தவத்தோன்னு எந்த எதுவும் உணர்ந்தார் என்று அதன் அடைவனே இனிமேல் நம்ம பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சிவசிவான்னு நின்னாரு. சிவசிவான்னு நின்னாரு. முடியலன்னு என்ன பண்றது? சிவசிவாவுக்கு அப்படி நின்ன போது உடனே காய்ச்சிடும். யாரு? விநாயகர். ஒட்டாமோடு உலவும் முன்னோன் ஒல்லையில் தனது மேனி காட்டினன். கைங்கரத்தோடு சீதக்கலவ சிந்தாமரைப்பும் பாதக்கிழம்பும் பலவசவாட பொன்னரஞானும் பூந்துகிலாடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தழகரிப்ப பேடவீரும் பெரும்பாரப்போடும் வேடமுகமும் விலங்கு சுந்தரமும் அஞ்சுகரமும் அங்குசவாதமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்றவாயும் 4 புயமும் 3 கண்ணும் 9 தோளும் நான்ற செவியும் 4 புயமும் 3 கண்ணும் 9 சோடு 2 செவியை இலங்கு முப்புரினுடன் தொகழொழி மாறும் திரண்ட முப்புரினுடன் தொகழொழி மாறும் சொற்பதம் கடந்த துரியமஞான அற்புத நிறைந்த கற்பகக்களிட முப்பொழங்கொரு மூர்த்திக வாகன இப்பொழுது என்ன அற்புட வேண்டி தாயா எனக்கு தழுந்தொழி என்பது விநாயகராக வந்து இந்த மாதிரி வடிவத்தில் காட்சி இருந்தார். அப்படி காட்சி தந்த உடனே அகத்தியருக்கு அளவில்லாத ஒரு பக்தி வந்தது, பயம் வந்தது, அன்பு வந்தது. அடாடா விநாயகர்னு தெரியாம போச்சு, இவன் ஒரு சின்ன பையன் நினைச்சுக்கிட்டு ஓடணுமே, காகம்னு நினைச்சுக்கிட்டு ஓடணுமே அப்படின்னு என்ன பண்ணார் தெரியுமா? இவனையா நான் துரத்தனே, அது விநாயகனையா நான் துரத்தனே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார் தெரியுமா? அந்த மடிச்ச கையை, அவனை புட்ட வச்ச கையை தான் குடிக்கிட்டார். இறங்கிய முனிவன் முன்னம் இயந்தலை புடைப்பான் கொண்ட கரங்களை எடுத்தவாறி காரூரும் ஏறு வைப்பின் உரங்களில் அறவே நீங்க துறப்பின் விழுதில் வரங்களு தனாதனுக்கு வருந்துற தாக்கலுற்றான். தாக்குதல் புரிந்த காலை தாரகப்பிரவமான மாக்காய முகத்து வள்ளல் வரம்பிலா அவினோடு நோக்கியும் செய்கை என்னை நுகலிஜி புரியோ என்ன தேக்குறு தமிழ் தேர்வள்ளல் என எடுத்துக் கொண்டான். அதனால தமிழ் முனிவராகிய அகத்தியரை கேட்டார் விநாயகர், உன்னுடைய குறிப்பு என்ன, உன்னுடைய எண்ணம் என்ன, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. பெருமானே அந்தன குமரன் என்றே ஐயனன் சிறமேல் தாக்க சிந்தனை வந்து நீ ஒரு பராமணன் பய என்று சொல்லி சின்ன பயல் என்று சொல்லி உன்னை துரத்தி வந்தேன், அது தெரியாமல் போய்விட்டது எனக்கு. அதற்கு தீர்வுக்காக என்னையே நான் குத்திக் கொண்டேன். அதற்கு மேலே சென்று செஞ்சிறங்கிய நான் சீர்த்தியதை வையும் போற்றி உன்றிற உணரேன் செய்த தவத்தினை உலக்கில் கொள்ளேன் நன்றல் உறுதி என்ன நாயகன் அப்படி செய்வான். புறந்தரன் எந்தை பூசை புரிதரு பொருட்டால் இருந்தோர் வரந்தரு காவதன்கா வைத்தனன். இந்திரன் சீர்காழியிலே நந்தனவனை வச்சிருக்கிறான். சிவபெருமானை பூஜை பண்ணுவதற்காக எங்க அப்பாவை பூஜை பண்றதுக்காக வச்சிருக்கிறான். அந்த நந்தனவனை வாடி போச்சு, தண்ணி இல்லாமல் வாடி போச்சு. அதற்காகத்தான் இந்த காவிரியை நான் கவிழ்த்து விட்டு உலகத்துக்கு உபகாரமா இருக்கட்டும், உலகத்துக்கு உபகாரமா இருக்கட்டும், அதனால நீ அதை பத்தி கவலைப்படாது அப்படின்னு ஒரு நாள் இருந்த உண்மையை சொன்னார். காதலின் கொடி போல் யாமும் அரும்புணர் குடிகை மீது காதலில் இருந்து மெல்ல கவிழ்த்தனும் அதனை ஈண்டு போதலுக்கிடவும் சொன்னான். அந்த தீர்த்தத்தை நேரா சீர்காழிக்கு போகணும் நான் தான் சொன்ன போயிட்டு இருக்குது. நீ பொறாது நீ செய்தவற்றால் யாது முற்கொள்ளேன். அதனால நீ நம்மை புரட்டியதோ நம்மை கோவித்ததை பற்றி நான் ஒன்றும் கோவிச்சுக்கல அப்படின்னாரு விநாயகர். அவ்வாறு இங்க நம்ம மகிழ்வார்ந்தே ஈண்டு நீ புரிந்ததெல்லாம் எமக்கு இதோர் ஆடல் என்றே காண்டுமார் அன்றி நண்பால் காய்கனம் கொண்டேயமல்லம் நீண்ட செஞ்சிடையம் மையன் நேயனி எமக்கு ஆற்றே. எங்க அப்பாவுக்கு நீ வேண்டியவன், எனக்கு வேண்டியவன், என் தம்பிக்கும் வேண்டியவன், எங்க குடும்பத்துக்கே வேண்டிய ஆளு நீ அப்படின்னாரு அகத்தியர். வேண்டிய வரங்கள் இதும் கேள்மதி வருவினார். அதனால உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னாரு. என்னாயுது செப்பொல எம்பெருமான் முன்னாகியது ஒரு முனிவன் பணியார் உன்னார் அருள் எய்தலின் உயிர்ந்தன நன்னாயகரே எனவே ரவிழ்வார் நின்பாலினும் நெடுமாலுடன் தன்பாலினுமே தமிழின் மிகவும் அன்பாவதோர் தன்மை அளித்தருளி என்பார் அது வெக்குவர் எப்பொழுதும். அதனால தேவர்களிடத்திலும் உங்க அப்பாவிடத்திலும் எனக்கு எப்போதும் அன்பு இருக்கிறாப்புல அருள் ஒன்று கேட்டார். அன்பு இருக்கிறாப்புல வரத்துல மிக முக்கியமான வர சாமி இடத்துல அன்பு இருக்கு மாதிரி கேட்டார். ஆனா அடிப்படை அன்பு எப்போது மாறாம இருக்குன்னு சொன்னாலே அவனுக்கு துன்பம் இல்லைன்னு அர்த்தம். சில குடும்பத்துல அன்பு எப்போது எனக்கு இருக்கணும்னு கேட்கறோம்னு வச்சுக்கப்ப அப்படியே அன்பு இருக்கிறாப்புல வரத்தை கொடுத்துட்டாரு வச்சுக்க அவனுக்கு துன்பம் வர. ஏன்னா துன்பம் வந்தா அன்பு போயிடும்ல. துன்பம் வந்துச்சுன்னா அந்த சமயத்துல சாமி மேல எரிச்சல் இருக்கும்ல, அன்பு போயிடும்ல. இப்ப நான் சொல்றது ரகசியம் புரியுது. அதனாலதான்
பெரியவங்க எல்லாம் அன்பை கேட்கறது. அன்பு எப்போதும் மாறாம இருக்கணும். இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் என்று கரைக்காரமாக கேட்டது போல எப்போது உங்களிடத்துல அன்பு இருக்கணும். அப்படின்னா அன்பு எப்போது இருக்கணும்னு சொன்னா துன்பம் இல்லாம இருந்தா தான் அன்பு இருக்கும். துன்பம் வந்து அன்பு போயிடும். புரியுதா? இதான் ரகசியமே. எப்போதும் இடத்துல அன்பு இருக்கும். சால நின்பதற்கு அன்பையே வேண்டுவன் தமியன் என்பார் வீரவாகுதேவர். ஆகையினாலே இப்படி சாமியிடத்தில் கேட்கிற வரங்களிலே மிக முக்கியமான வரம் எது வந்து கேட்டார்? அன்பத்தாங்க அப்படின்னாரு. அப்படியே கொடுத்தேன்னாரு. இன்னே தமியேன் எனவே இனி முன்னே முதலின் முறையால் இருகை கொன்னே குடுதாக்குணர்லும் குறைந்தது அன்னே என வந்து அருள் செய்யனவே. அதனால இப்பொழுது நான் கீழே குட்டிக்கிட்டேன் பாரு. இது மாதிரி யார் உனக்கிட்ட வந்து குட்டிக்கிட்டாலும் அவங்களுக்கு வேண்டிய நன்மையெல்லாம் நீ செய்ய விடணும்னு கேட்டுக்கிட்டாராம். இந்த மாதிரி யார் வந்து உனக்கு முன்னால் குட்டினாலும் அவங்க குறையெல்லாம் தீர்த்து அவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு கேட்டாரா. அப்படியே செய்கிறேன்ட்டாரு. முத்தண்டமிழ் வேறு முனி இதரைய அத்தன் குமரன் அவை நல்லினமால் இத்தன்மையவே அழகின்ன முனி சித்தந்தனில் வேண்டிய செப்பானவை. அதுக்கு மேல என்ன வேணும்னு கேட்டாராம். கொல்லப்படு குண்டிகையில் குடிங்கை வெள்ளப்பெருநீர் மிசையுற்றடிகள் தள்ள கவுள் ஊற்றது தாரணி மேல் எள்ளி சிறிதும் இலதென்றிடவே. அதனால இந்த கமண்டலத்தை தேவதி கவிழ்த்து விட்டபடினால சுத்தமான தீர்த்தம் இல்லாம போயிடுச்சு. அந்த கமண்டலத்து தண்ணீர் இல்லை. அதனால அது தண்ணீர் நிறையும்படியான கருள் கொண்டு வரணும்னாராம். மறுபடியும் அதுல தண்ணீர் விநாயகர் விட்டாராம் அந்த கமண்டலத்துல. இது எப்போது இருக்கட்டும். ஊனாய் உயிராய் உலகாய் உறைவோன் மேலால் அருள் செய் உயன்மா நதிதான் போனால் அது போர் புனலூர் உள்ளத நானாடிடவே நலமானதுவே அந்நீர் மையினால் அடியேது கிவன்னி நன்னீர் நவையற்றது நல்கனவே கை நீர் மையினால் கடுகன் துணையா முன்னீரையிலும் முனிவன் முடிய காகச் செயல் கொண்டு கவிழ்த்திடமும் போகுற்றது புது புனலாக்கிடையே மாகை தரம் நீட்டினன் வானுலவும் மேகத் திரைமால் கடல் விழுந்தனவே அள்ளி சிறிதே புனலம் முனிவன் கொல்லப்படு குண்டிகை வீட்டிடலும் உள்ளத்தை நிரப்பி ஒளிந்ததலா வெள்ளத்தோடு பார்மிசை நேவியது. ஏழாத்துக்கு மேல கமண்டலத்தை நீர் நிரம்பியது. அந்த நீர் கொண்டு விட்டு அகத்தியர் புறப்படுறாரு. 300 போல் முனிகுண்டிகை நீர் 90 மேல் தொலையா வகையால் எண்ணி புதுமை என நோக்கினார் தன்னூற்றாமா மனத்து அவமா முனியே. அதுக்கு மேலே காவிரி சீர்காழிக்கு போச்சு. அப்படி சீர்காழிக்கு போற நந்தனவனத்துக்கு தண்ணீர் வந்தது. நந்தனவனம் செழித்தது ஊத்தது. ரொம்ப சந்தோஷம். ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சந்தோஷம். நினைச்ச வரைக்க உடனே சாமி முடிச்சு வச்சுட்டாரு. சந்தோஷம். வேலை அந்த எந்த காரியத்தில் ஒருத்தருக்கு அதிகமாக பிரிய இருக்குதோ அந்த காரியத்துக்கு இடையூறு இருந்துச்சுன்னா வேதனைப்படுவான். அது முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ. அதனால இப்போ இந்திரனுக்கு முக்கியமானது பூசை. இந்திரனுக்கு முக்கியமானது பூசை தட்டுப்படுத்தின்னு வச்சுக்க. பூசைக்காரனுக்கு கவலையா. அது இல்லாதவனுக்கு அதை பற்றி கவலை இருக்காது. பூசைக்காரனுக்கு என்னவா இருக்கா கவலையா. அதனால இப்ப அந்த கவலை தீர்ந்ததவனுக்கு முன்பே முதல்வா முழுதும் அருளால் அந்தே அளவை அடியில் சிறியேன் உயிர்ந்தேன் இனியும் ஊனை உன்னுடி நீ வந்தே அருங்கூர் மறவே எனவே அற்றாகவன அருள் செய்தயவே கற்றா சுற்றா வதுதொல் படையோடும் மலா பற்றானவர் நாடு பரம்பொருளை மற்றாறு வியப்ப மறைகின்ற இல்லதில் குறுமுடியும் மிதமாய் மண்ணுயிர்கள் எங்கும் உரைகின்ற தனி முதல்வர் புதல்வந்தன் கோலத்தை உணர்ந்து போற்றி அறைகின்ற காவிரியை கண்ணுற்று நடைத்து வெகுந்து அருகை நாடி உரைகின்ற கும்புதலை உருவி தென்திசை நோக்கி கொல்ல சென்றான். அதனால இப்படி காவிரியை அகத்தியர் கொண்டு வந்து பொங்கிலே வைத்து இந்திரன் வேண்ட அதை விநாயக பெருமான் காகமாக சென்று கவிழ்த்து விட்டபடியினாலே அதுக்கு காவிரின்னு காகம் கவிழ்த்தபடியினாலே காகத்தினாலே விற்கப்பட்டவங்கனால காவிரி என்று அதுக்கு பெயர் வந்தது. அந்த காவிரி இருப்பதனாலதான் சோழ நாட்டுக்கே பெருமை. சோழ நாட்டுக்கே ஒரு பெருமை இருக்குதுன்னா காவிரி நதி இருப்பதனால. காவிரி இல்லைன்னா சோழ நாட்டுக்கே பெருமை கிடையாது. சோழ நாடு சோறுடையதுன்னா எதனால? காவிரி. சோழ நாடு சோறுடையது என்று சொன்னால் சோறு இதில் வரும், நெல்லில் தான் வரும், நெல் இதில் வரும், வயலில் வரும், வயல் கிடைக்கும், நீரில் தான் அப்படி. அதனால இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு வரலாறு, சிறப்பான ஒரு கைங்கரியத்தை செய்தவர் அகத்திய முனிவர். ஆகையினாலே அந்த அகத்திய முனிவருடைய ஒரு பெருங்கருணையெல்லாம் தான் இந்த சோழ நாடு செலுத்திருக்கிறது. அவரை வாழ்த்தி வணங்கி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்யுங்கள். அடுத்தாற்போல திருக்குற்றாலப்படலம்னு ஒரு அடுத்த வாரம் திருவருளாரை சந்திப்போம். சிவ 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 சிவ. சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்தனன்றோ துணை நாடும் கண்டு கொண்டோ சிடுவேனோ
சந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் வெங்கில் சிவைவாலா செந்திலங்கண்டி கதிர்வேலா செம்பரம் குன்றில் பெருமாளே வான்முகில் வளாது வீக மலிவளந்துரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாதுகள் வாழ்க நான்மறை அரங்கடோங்க நற்றம வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் இல்லா நம பார்வதி பதை.